கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென் சொல்லலாமா? நாம நல்லவர்கள் அப்படின்னு தேவன் நம்ம செலக்ட் பண்ணல. என்ன சொன்னேன்? நாம நல்லவர்கள் அப்படிங்கிறதுனால நாம நல்லவர்கள் என்று, அதான் கரெக்டான வார்த்தை, நாம் நல்லவர்கள் என்று தேவன் நம்மை தெரிவு செய்யவில்லை. நம்மை நல்லவர்கள் ஆக்கவே தேவன் நம்மை தெரிவு செய்தார். நாம் நல்லவர்கள் என்று தேவன் நம்மை கண்டதினாலே அவர் நம்மை தெரிவு செய்யவில்லை. சிஸ்டர், உங்களை எப்படி செலக்ட் பண்ணாரு? நான் ரொம்ப தான தர்மம் பண்ணுவேன் பிரதர், நான் ரொம்ப இரக்க குணமுள்ள பிரதர், அதனால தேவன் என்ன தெரிவு செய்தார். அப்படியா? நாம் நல்லவர்கள் என்று தேவன் நம்மை தெரிவு செய்யவில்லை, நம்மை நல்லவர்கள் ஆக்கவே தேவன் நம்மை தெரிவு செய்தார். அடிஷனலா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, நம்மை நல்லவர்களாக்க முடிந்தவர்களானபடியினாலே அவர் நம்மை தெரிவு செய்தார். என்ன சொன்னேன்? அவர் நம்மை நாம் மேலும் நல்லவர்களாக முடிந்தவர்கள் என்பதாலேயும் அவர் நம்மை தெரிவு செய்தார். நல்லவர்களாக முடிந்தவர்கள், அந்த எபிலிட்டி நம்மகிட்ட இருக்கா? என்ன இருக்கா? எபிலிட்டி நம்மகிட்ட இருக்கா? நம்மை நல்லவர்கள் என்று தேவன் தெரிவு செய்யவில்லை, நல்லவர்களாக்கவே தேவன் தெரிவு செய்தார். அப்புறம் பிசாச தெரிவு செய்யாம போயிட்டாரு? அவனையும் தெரிவு செய்ய வேண்டியதானே, நல்லவர்களாக்கவே. நீ நல்லவனா இருக்கணும் அவசியம் இல்லடா, நான் அவனை நல்லவன் ஆக்கிறேன்டான்னு தெரிவு செய்ய வேண்டியதானே? முடியாது, அங்க எபிலிட்டி இல்லை. புரியுதுங்களா? அப்ப தேவன் நல்லவர்களாக்க நம்மை தெரிவு செய்தார், மேலும் நல்லவர்களாக்க முடிந்தவர்களா இருந்தபடியினாலே நம்ம அவர் தெரிவு செய்தார். இதுக்கு ஆதாரம் கேட்டீங்கன்னா வசனம் வாசிக்க வேண்டாம், லூக்கா 19 இருக்கு, 5, 8, 9. லூக்கா 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், 8ஆம் வசனம், 9ஆம் வசனத்துல இதுக்கு ஆதாரம் இருக்கு. கர்த்தர் நல்லவர். யோபு புஸ்தகத்தை எடுங்க எல்லாரும். யோபு புஸ்தகம், யோபு 2:9 வாசிக்கலாமா? அப்பொழுது யோபின் தங்கமான மனைவி யோபை பார்த்து, தன் கணவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய விசுவாசத்தில், உம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங்கில், உம்முடைய பார்வையில், உம்முடைய பரிசுத்தத்தில், உம்முடைய அந்த உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? கொஞ்சம் கூட தடுமாற்றம் இல்லையோ? ஏன் இந்த பிடிவாதம்? தேவனை தூசித்து ஜீவனை விட்டுவிடும். கட்டின மனைவி, எத்தனையோ வருஷம் சோறு போட்டு வளர்த்த மனைவி, கேட்கும் போதெல்லாம் புடவை வாங்கி கொடுத்து மகிழ்வித்த மனைவி, எத்தனை தடவை நான்வெஜ் கேட்டாலும் வாங்கி கொடுத்த கணவன், நகை கேட்கும் போதெல்லாம் நகை வாங்கி கொடுத்த தன்னுடைய புருஷனை பார்த்து இன்னைக்கு அந்த மனைவி சொல்றாங்க, நீ செத்து போ, நீ எல்லாம் இருக்கிறது வேஸ்ட், பூமிக்கு பாரம், நீ செத்து போகணும், ஆனா ஒன்னே ஒண்ணு செஞ்சுட்டு செத்து போயிரு தயவு செய்து, எனக்கு ரொம்ப எரிச்சலா இருக்கு. என்ன செய்யணுமா? என்ன செஞ்சுட்டு செத்து போகணுமா? தேவனை 4 வார்த்தை கேட்டுட்டு 4 திட்டிட்டு செத்து போ. சும்மா அப்படி செத்து போயிடாத, நல்ல 4 வஞ்சி எடு, திட்டு, அப்படி செஞ்சுட்டு நீ செத்து போயிரு. நீ எல்லாம் கடவுளா? உன்னை கும்பிட்டு என்னத்தை கண்டேன்? உனக்கு கண்ணு இருக்கா, காது இருக்கா?
உன்னை போய் நல்லவன் நல்லவன் சொல்லிட்டு இருந்தனே அப்படின்ட்டு 4 வார்த்தை திட்டிட்டு செத்து போயிரு. இதான் யோபு தன்னை பராமரித்த, தன்னை கவனித்து கொண்ட, தன்னை சீரும் சிங்காரமாய் வைத்து கொண்ட கணவனுக்கு கொடுத்த ஆலோசனை. இது என்ன எனக்கு புதிராவே இருக்கு, ஆச்சரியமாவே இருக்கு. ஒரு விசுவாசிக்கு ஒரு விசுவாசிக்கு கஷ்டம் திடீர்னு வருது. நல்லா ஒரு விசுவாச குடும்பத்துல பிரச்சனை இல்லாம நல்லா போயிட்டு இருக்கு. ஒரு விசுவாசிக்கு நல்லா வருமானம் வந்துட்டு இருக்கு. அப்படி ஆசீர்வாதமா செல்வ சீமாட்டியா இருந்து வருகிற போது திடீர்னு ஒரு அடி பிசினஸ்ல, திடீர்னு வாழ்க்கையில ஒரு அடி, திடீர்னு வாழ்க்கையில ஒரு இழப்பு, பெரிய பிரச்சனை வந்துருச்சுன்னா நீங்க என்ன நினைப்பீங்க? மறுபடியும் சொன்னா பதில் சொல்லுவீங்கல்ல? ஒரு விசுவாச வாழ்க்கையில நம்ம ஆசீர்வாதமா இருந்துட்டு இருக்கிறோம், திடீர்னு நமக்கு ஒரு அடி விடுவது, திடீர்னு ஒரு தீமையான காரியம் சம்பவிக்குது, ஒரு இழப்பு ஏற்படுது அப்படின்னா நீங்க என்ன நினைப்பீங்க? சடனா உடனே நம்ம என்ன நினைப்போம்? யார் மேல? இயேசு மேலையா? சரி, வேற என்ன நினைப்போம்? கோவத்தை தவிர எதையும் பட மாட்டோம். தெரிஞ்சதெல்லாம் கோவம் தான். வேற என்ன தாட்டு வரும், சிந்தனை வரும், நினப்பு வரும், என்ன வரும்? நல்ல ஆசீர்வாதமா ஆண்டு வச்சுட்டு இருந்தாரு, நம்ம நல்லா தானே இருந்தோம், வருமானம் நல்லா வந்துட்டு இருந்துச்சு, ஏன்னா திடீர்னு இப்படி ஒரு இழப்பு, இப்படி ஒரு நஷ்டம், இப்படி ஒரு அப்படி வரும்போது வேற என்ன நினப்பு வரும்? நினப்பு, யோசனை, எண்ணம் வரும். இந்த நினைப்பு வராதா நமக்கு? எங்க நம்ம எதுவும் சரியில்லையாங்க, எங்க நம்ம எதுவும் தப்பு பண்ணிட்டோமோ, நம்ம எதுவும் பாவம் பண்ணிட்டோமா, நம்ம கர்த்தருக்கு பிடிக்காத காரியத்தை பண்ணிட்டோமா, அதான் ஆண்டவர் அடிக்கிறாரா, அதான் ஆண்டவர் நம்மளை இப்படிதான் பண்றாரா நினைப்போமா நினைக்க மாட்டோமா? நினைக்க மாட்டோம், நினைப்போம். எடுத்தோடனே எதை நினைப்போமா? இல்லது ஆண்டவர் மேல கோவம் வருமா? எடுத்தோடனே எது நினைப்போம்? நாம் எது பாவம் பண்ணியிருக்கோமோ, நாம் எது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சிருக்கிறோமோ, அதான் ஆண்டவர் நம்முடைய ஆசீர்வாதத்துல கை வீசிட்டாரோ, அதான் ஆண்டவர் நம்ம குடும்பத்துல கை வீசிட்டாரோ, அதான் ஆண்டவர் நம்மளை தண்டிச்சிட்டாரோ நினைப்பு வரும்ல? அப்ப ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம இழக்கும் போது, நல்லா குடும்பம் போயிட்டு இருக்கும் போது வர்ற பிரச்சனையில வர இழப்புகளை நம்ம சந்திக்கும் போது, எடுத்த உடனே விசுவாசிக்கு வர்ற தாட், எடுத்த உடனே ஆண்டு மேல கோவம் வராது, யாருக்குமே கோவம் வராது. எடுத்த உடனேயே விசுவாசிக்கு நான் சொல்ற எண்ணம் தான் வரும். அப்படி வந்தாதான் விசுவாசி. ஆமீன். கோவம் வந்தா அதி விசுவாசி. எடுத்தோன்னு இந்த தாட்டு வரணும். என்ன தாட்டு வரணும்? நாம ஏதோ பண்ணியிருக்கிறோம் தப்பு, ஆண்டவர் அதான் திடீர்னு கை வச்சிட்டாரு ஆசீர்வாதத்துல, அதான் திடீர்னு வருமானத்துல கை வச்சிட்டாரு, அதான் திடீர்னு வேலையில கை வச்சிட்டாரு, அதான் திடீர்னு பிள்ளை மேல கை வச்சிட்டாரு, அதான் திடீர்னு குடும்பத்துல கை வச்சிட்டாரு அப்படின்னு தான் எந்த விசுவாசியும் நினைக்கிறாங்க. நாம ஏதோ தப்பு பண்ணிட்டோம், நம்ம தப்பான ஆள் போல, அப்படிதான் நினைப்போம். சரிங்களா? யோபு மனைவி வித்தியாசமானவங்க. அந்த ஸ்திரியை நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். வித்தியாசமானவங்க. அப்படிப்பட்ட ஒரு அபூர்வமான விசுவாசியை நம்ம தேடியும் கண்டுபிடிக்க முடியாது. அந்த விசுவாசி யோபின் மனைவி என்ன சொன்னாங்கன்னா, கர்த்தர் தப்பான ஆள்னு சொல்லிட்டாங்க, இவங்க சரியான ஆளாம், தேவனை தூசித்து ஜீவனை விடும், நான் எப்பயோ அவரை தப்பான ஆள்னு முடிவுக்கு வந்துட்டேன், நீ இன்னும் அந்த முடிவுக்கு வராம இருக்கியப்பா, உன்னை என்னால புரிஞ்சிக்க முடியல,
நீ இருக்கிறது எனக்கு கஷ்டமா இருக்கு, மேட்ரு முடிச்சிரு அப்படிங்கிறான் அப்படின்னு சொல்றாவா. வித்தியாசமான விசுவாசிகள் பைபிள் இப்படி இருக்கிறாங்க. அப்படின்னு சொல்லுங்க. அதனால இது இந்த விசுவாசம் எதுல போய் சேர்க்கணும்னு தெரியல. அப்ப இத்தனை நாள் ஆண்டவர் என்ன புரிஞ்சிருந்தா, யோபு இவ்வளவு ஃபெய்த்ல இருக்கிறாரு, கூட இருந்த மனைவி இன்னும் ஃபெய்த்ல இருக்கா, எப்படி மேட்ச் ஆச்சு? யோசிச்சு பாருங்க. யோபினுடைய ஃபெய்த்து பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாயே, பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாயே. கர்த்தரிடத்தில் நன்மையை பெற்றனா தீமையை பெற வேண்டாமோ? இவரு கர்த்தரை இப்படி விசுவாசிக்கிறாரு. ஆனா யோபுவோட கூட இருந்த கல்யாணம் கட்டிக்கிட்ட மனைவி கர்த்தரை வேற மாதிரி விசுவாசிக்கிறாங்க. எப்படிதான் பொருந்தி போச்சோ தெரியல. இப்பே நிறைய பேர் யோசிக்கிறாங்க, எப்படித்தான் இந்த பிரதருக்கு இந்த மனைவி செட் ஆனாங்களே தெரியலையே, எப்படித்தான் தெரியலையே. பிரதர் விசுவாசத்துல டாப் கியர்ல போறாரு, ஆனா மனைவி நியூட்ரலே இருக்கிறாங்களே, என்ன ஃபர்ஸ்ட் இயருக்கே வரமாட்டேறாங்களே. எப்படிதான் பொருந்தி போகுதுன்னா, அந்த காலத்துல இப்படிதான் பொருந்தி போயிருக்கு பாருங்க. யோபு விசுவாசம் எங்க, யோபின் மனைவி விசுவாசம் எங்க, சம்மந்தம் இல்லாம இருக்கு. ஆமே. இப்படிப்பட்ட மனைவியோடு தான் அப்படிப்பட்ட யோபு குப்பை கொட்டினா. ஆமே, குப்பை கொட்டினார். சரி, கஷ்டப்படுற காலங்களா, கஷ்டப்படுற காலங்கள் தான் அப்படி இருக்கும். அந்த மனைவி இருப்பானா, கர்த்தர் ஆசீர்வதிச்சதுக்கு அப்புறமும் அதே மனைவியோடு தான் குப்பை கொட்ட வேண்டி இருந்தது. விடல, எண்டு வரைக்கும் வந்தா. ஆமேன், எண்டு வரைக்கும் வருவார்கள். கர்த்தர் நல்லவர். நல்ல யோபினுடைய வாழ்க்கையில நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய சத்தியங்கள், யோபினுடைய வாழ்க்கையில நான் புரிஞ்சிக்க வேண்டிய தாட்ஸ், ரெவலேஷன்ஸ். அதனால இப்படிலாம் இருக்க முடியுங்கிறத புரிஞ்சுக்கிறேன். புருஷன் விசுவாசத்துல டாப் கியர்ல போனா, புருஷனுடைய மனைவி இந்த பக்கம் டாப் கியர்ல போவாங்க. ஆனால் 2 பேரும் கல்யாணம் பண்ணி வாழ்வாங்க. கர்த்தர் கையிலிருந்து நன்மையை பெற வேண்டாம், நன்மை மட்டும் இல்ல தீமையும் பெற வேண்டாமாங்கிறது யோபுடைய பெய்த்து, யோபின் மனைவியோட பெய்த்து. நன்மை மட்டும் தான் பரண்ட, தீமையை பெறக்கூடாது. தீமை இருந்தா கடவுள் அவரு என்ன பெய்த்து. இது யோபின் மனைவி, ரெண்டுமே ஆப்போசிட்டா இருக்கு. ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். வேற வழி இல்லாம தீமை செய்வாரே தவிர மனசார தேவன் தீமை செய்ய மாட்டார். அதை நல்லா ஆழமா புரிஞ்சுக்குங்க. வேற வழி இல்லை, வேற வழி இல்லை. தங்கமே, மண்ணை விட்டு உன்னை விட்டு எடுத்தாச்சு, பட் வேற வழி இல்லை, உன்னை தீல போடணும். வேற வழி இல்லை. ஒண்ணுல இருக்கிற அழுக்குகளை எடுக்கிறதுக்கு வேற வழி இருந்தா உன்னை தீல போட மாட்டேன். பட் அழுக்கு எடுக்கிறதுக்கு ஒரே வழி தீ. உன்னை சரி பண்றதுக்கு ஒரே வழி பிரச்சனை. என்னது? உன்னை சரி பண்றதுக்கு ஒரே வழி பிரச்சனை. அதற்காகவே நான் ஒருவனை விட்டு வைத்திருக்கிறேன். எவனை? பிசாசை நான் விட்டு வைத்திருக்கிறேன், உன்னை சரி பண்ணுவதற்காகவே. பேதுருவே, பேதுருவே, சீமோனே, சீமோனே, கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல உன்னை புடைக்க பிசாசு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ அவன் கழுத்தை பிடித்து வெளியே தள்ளிவிட்டேன். அப்படியா? ஓகே என்று சொன்னேன். ஏனால் பேதுருவே, நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரனை ஸ்திரப்படுத்து. பேதுருவே, நீ குணமாக வென்றிருக்கு. பேதுருவே, பரவாயில்ல ஆண்டவரே, அதனால் என்ன ஆண்டவரே, நீர் என்னை குணமாக்கும், நான் உன்னை குணமாக்குகிறதாக இல்லை, அவன் உன்னை குணமாக்குவான். எவன்? எவன்? அதற்கென்றே அவனை வைத்திருக்கிறேன். அவனை குணமாக்க வேண்டும் நினைத்தேன். அதோ அவனே ஆண்ட்ரியா பெர்மிஷன் கேட்டான், நான் ஓகே என்று சொன்னேன். ஆமீனா? இப்படிலாம் இருக்கு பைபிள்ல. அதனால பிசாசு ஏன் தான் இந்த ஆர்டர் விட்டு வச்சிருக்கிறாரா? உனக்காகத்தான்.
உனக்காகத்தான். உன்னை உடைக்கிறதுக்கு பிசாசுங்கிற சுத்தியில் தேவைப்படுகிறது. இந்த சுத்தில வைத்து அவர் உடைக்கிறார். ஆமென். பைபிள்ல தான் இருக்கு, கதை சொல்லல, பைபிள்ல இருக்கு. ஆமென் சொல்லுங்க. அப்ப வேற வழி இல்லாம தீமை செய்வார் தவிர மனசார தீமை செய்யவே மாட்டார். ஆனா வேற வழி இல்லாம பிசாசு நன்மை செய்வானே தவிர மனசார பிசாசு நன்மை செய்ய மாட்டான். இதையும் புரிஞ்சுக்கணும். என்ன வழி தொலைய, என்ன வழி தொலைய? இந்த ஆஸ்தியெல்லாம் கொடுத்தாதான், இந்த ஆஸ்தியெல்லாம் காமிச்சாதான் என்னை வணங்குவாங்க. இவையெல்லாம் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீ என்னை பணிந்து கொண்டால் உனக்கு தருகிறேன். என்ன வழி தொலைய? மனசார அவன் நன்மை செய்யவே மாட்டான். வேற வழி இல்லை. இப்ப நான் உனக்கு நன்மை செய்யலைன்னா நீ என்னை கும்பிடாம போயிடுவேன். இந்தா வச்சுக்கோ நன்மையை, இந்தா வச்சுக்கோ. ஆனா ஆண்டரை பொறுத்த வரைக்கும் வேற வழி இல்லாம தீமை செய்யறாரு. ஆமென் சொல்லுங்க. வேற வழி இல்லாம நரகத்தை படைச்சாலே தவிர மனசார அவர் நரகத்தை படைக்கல. வேற வழி இல்லாம அந்நாள் கற்பத்தை அடைச்சாலே தவிர மனசார அடைக்கல. மனசார அடைக்கல. புரிஞ்சுக்க வேண்டிய ட்ரூத்து. மனசார ஒண்ணு செய்யறது வேற, மனசு இல்லாம ஒண்ணு செய்யறது வேற, வழி இல்லாம செய்யறது வேற. அப்ப தேவன் ஒருதல் கெடுதல் செய்யறாரு அல்லது ஒரு தீமைக்கு ஓகே கொடுக்கிறாரு அல்லது தடுக்காம சும்மா இருக்கிறாருன்னா உடனே நாம புரிஞ்சுக்கணும், வேற வழி இல்லை போல. அதான் ஆண்டவரே தடுத்திருக்கலாமே, இதை தடுத்திருக்கலாமே ஆண்டவரே, எனக்கு தான் தெரியாது எதிர்கால பார்வை, உங்ககிட்ட எதிர்கால பார்வை இருக்கே, இப்படி ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரிஞ்சிருக்குமே ஆண்டவரே, தடுத்திருக்கலாமே. அப்படின்னா வேற வழி இல்லை, அதனால தடுக்காம விடுறாரு அப்படின்னு நீங்க அந்த அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள வரணும். ஆமேன்னு சொல்லுங்க. ஒரு காரியத்தை நாம பார்க்கிற மாதிரி அவர் பார்க்கறது இல்லை. ஒரு காரியத்தை நாம பார்க்கிற மாதிரி அவர் பார்க்கறது இல்லை. அதாவது அவர் நம்ம பார்வை பார்க்கறதே இல்லை. அதனாலதான் கவனிங்க, அதனாலதான் அந்த காரியத்தை குறித்து நம்ம அவரை கொஸ்டின் ரைஸ் பண்றோம். ஏன்டவரை தடுக்கல, ஏன்டவரே சுனாமி விஜயன் தடுக்கல, ஏன்டவரே ட்ரெயின் மோத போச்சுல ஏன்ட தடுக்கல, பிளைட் மோத போச்சு ஏன்ட தடுக்கல, பிளைட் கீழே இருக்கும்போது ஃபயர் ஏன்ட இப்படி கேட்கற காரணமே அவர் பார்க்கிற பார்வை பார்க்கவே மாட்டேங்கிறோம். எல்லாமே நம்ம பார்வையை பார்க்க, நம்ம பார்வை. அதனாலதான் அவரை ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவர் இந்த பிரச்சனை, ஏன் ஆண்டவரே அந்த இழப்பு, ஏன் ஆண்டவரே இந்த கெடுதல், நம்ம கேட்கற காரணமே அவர் பார்க்கிற பார்வை நம்ம பார்க்கறதே இல்லை. ஆமீன். உலகமெல்லாம் சொல்றாங்க அந்தி கிறிஸ்து வருவதற்கான எல்லா ஆயத்தங்களும் உலகத்திலே ஆயத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆமீனா. நான் சொல்றேன், இயேசு கிறிஸ்து வர்றதுக்கான எல்லா ஆயத்தங்களும் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் இருந்தாதான் அந்தி கிறிஸ்து வருவான். ஆனா இதெல்லாம் இருந்தாதான் அவர் வருவாரு. சேர்த்து புரிஞ்சுக்கணும், கிறிஸ்துவின் வருகையும் ஆயத்தமாகிட்டு தான் இருக்கு. ஆமீன். கர்த்தர் நல்லவர். காலைல பார்த்ததை ரீகால் பண்ணுவோம், டாபிக்ல போகலாம். நம்ம கையில இருக்குன்னு நம்ம நினைக்கிற எதுவுமே நம்ம கையில இல்லைங்கிறது தான். நம்ம கையில இருக்குன்னு நம்ம நினைக்கிற எதுவுமே நம்ம கையில இல்லைங்கிறதா நிதர்சனம். இதை நம்புறதும் நம்பாவதும் நம்ம கையில இல்லை. திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொல்றேன் நான், நம்ம கையில இருக்குன்னு நாம நம்புற எதுவுமே நம்ம கையில இல்லை. அப்படிங்கிறத நம்புறதும் நம்பாவதும் நம்ம கையில இல்லை. ஆமீன். ஆதாம் அவருக்கு தேவைங்கிறதுனாலதான் ஆதாமுக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் அவர் செஞ்சு கொடுத்தாரு. இல்லைன்னா செஞ்சு கொடுத்துருக்க மாட்டார். ஸ்ட்ரிக்டா சொல்றேன், ஆதாம் அவருக்கு தேவை இல்லை அப்படின்னா ஆதாமுக்கு என்னென்ன தேவையோ அவரை செய்ய மாட்டார். ஆதாம் அவருக்கு தேவை, அது நிமித்தம் அந்த காரணத்தை முன்னிட்டு ஆதாமுக்கு எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்தார். நீங்க அவருக்கு தேவையா தேவையில்லையா? தேவையில்லை. தேவையா தேவையில்லையா? அப்ப நீங்க அவருக்கு தேவைன்னா உங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சு கொடுப்பார். நம்புங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். மத்தேயு 17:20 சீக்கிரம்.
மத்தேயு 17:20 சின்ன டாபிக் பேசிட்டு முடிக்கலாம். மத்தேயு 17:20 வாசிங்க. அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலேதான், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்குள் இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து சொல்ல அது அப்புறம் போகும், உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று. இதுல ஜீசஸ் மத்தேயு என்ன சொன்னது? மத்தேயு 17:20 ஜீசஸ் எதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறாரு? ஃபெய்த்தை ஃபோக்கஸ் பண்றாரு. சரிதானா? ஃபெய்த்தை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் யோவான் 11ஆம் அதிகாரத்துல மார்த்தாள்கிட்ட பேசும்போதும், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இதுல எதை ஃபோக்கஸ் பண்றாரு? விசுவாசத்தை ஃபோக்கஸ் பண்றாரு. ஸ்திரியே, உன் விசுவாசம் ரட்சித்தது. 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரியை பார்த்து இயேசு சொன்ன வார்த்தை, ஸ்திரியே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ. எதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறாரு? விசுவாசம். கர்த்தர் நல்லவர். இயேசு கிறிஸ்து ஃபெய்த்தை ஃபோக்கஸ் பண்ணி இருக்கிறதுனாலதான் கிறிஸ்தவத்துல ஒரு சாரார், ஒரு பார்ட் ஃபெய்த்தை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. விசுவாசம் பிரதர், விசுவாசம். நீங்க விசுவாசிச்சா நடக்கும் பிரதர். நீங்க விசுவாசிச்சா உங்களுக்கு கார் வரும். நீங்க விசுவாசிச்சா நீங்க நல்லா இருப்பீங்க. நீங்க விசுவாசிச்சா நகை கிடைக்கும். நீங்க விசுவாசிச்சா உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். விசுவாசிங்க, கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். விசுவாசிங்க, கம்பெனில நல்ல ஜாப் கிடைக்கும். விசுவாசிங்க, நல்ல ஸ்கூல்ல நல்ல காலேஜ்ல அட்மிஷன் நடக்கும். நீங்க விசுவாசிக்கணும். என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். விசுவாசம் பிரதர், விசுவாசம். நீங்க விசுவாசிச்சீங்கன்னா ஆண்டவர் உங்க விசுவாசத்தை பார்த்து, ஆண்டவர் உங்க விசுவாசத்தை கனம் பண்ணி உங்களுக்கு செய்வார். ஏன்னா இயேசு சொல்லி இருக்கிறாரு. என்ன சொல்லி இருக்கிறாரு? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீங்க தேவனுடைய மகிமையை காணணும் அப்படின்னா என்ன செய்யணும்? விசுவாசிக்க. கடுகு விதையளவு விசுவாசம் இருந்தா கூட போதுங்கிறாரு பிரதர். நீங்க வீடு கட்டுறதுக்கு, நீங்க நினைக்கிற காரியம் நடக்கிறதுக்கு எவ்வளவு அளவு? கடுகு விதையளவு விசுவாசம் இருந்தா போதும், உங்க நோய் குணமாயிரும். கடுகு விதையளவு விசுவாசம் இருந்தா காரியம் நடக்கும். எவ்வளவுங்க விசுவாசம் வேணும்? கடுகு விதையளவு, இத்தனையோண்டு இருந்தா போதும், உங்க காரியம் நடக்கும் பிரதர். நான் இயேசு சொல்லியிருக்கிறாரு அப்படின்ட்டு விசுவாசத்தை ஃபோக்கஸ் பண்ணி ஆண்டவர் சொல்றத வச்சு விசுவாசம் விசுவாசம் சிலர் விசுவாசத்தை மாத்திரம் ஃபோக்கஸ் பண்றாங்க. யூடியூப் திறந்து பாருங்க, ஃபுல்லா இருக்கும். இருக்காங்களா அப்படி? ஃபெய்த் 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 ஃபெய்த். இன்னொரு சாரார் இருக்கிறாங்க, இன்னொரு பிரிவு இருக்கிறாங்க. நான் சொல்றேன்னா எங்க இருக்கிறாங்க? நான் சொல்ற கூட்டம்னா எங்க இருக்கிறாங்க? கிறிஸ்தவத்துல இருக்கிறாங்க. நான் சொல்ற கூட்டம் எல்லாமே கிறிஸ்தவத்துல ஒரு பார்ட். ஃபெய்த் ஃபெய்த் ஃபெய்த்ன்பாங்க. இன்னொரு பார்ட் என்ன பார்ட்டு? ஜெபம் 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 அப்படின்னு ஜெபத்தை சொல்லுவாங்க. ஜெபம் ஜெபம்னு சிலர் ஜெபத்தை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஜெபம் பிரதர், ஜெபம். ஜெபம் பரலோகத்தை அசைக்கும். ஜெபம் பரலோகத்தை பூமிக்கு கொண்டு வரும். ஜெபம் தேவனை வேலை வாங்கும். ஜெபம் தேவனை அசைக்கும்.
ஜெபத்தினால கூடாதது எதுவுமே இல்லை. அந்த கூட்டம் விசுவாசத்தினால கூடாதது எதுவுமே இல்லை. இந்த கூட்டம் ஜெபத்தினால கூடாதது எதுவுமே இல்லை. ஜெபம், ஆல் நைட் பிரேயர், 40 நாள் பிரேயர், 21 நாள் பிரேயர், ஃபாஸ்டிங் பிரேயர், பிரேயர் பிரேயர் பிரேயர். ஜெபமே ஜெயம், ஃபேமஸ் வேர்டு. ஜெபமே ஜெயம் அப்படின்னு ஜெபம் 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 ஜெபம்ட்டு ஒரு கூட்டம். இது எல்லாமே இருக்கிறாங்க. சரிங்களா? இதுக்கு நிறைய பைபிள்ல ஆதாரத்தோடு பேசுவாங்க. 3 நாள் அல்லும் பகலும் உபவாசம் இருந்ததுனால, பிரேயர் போட்டதுனால, முழங்காலம் முடக்கினதுனால காரியம் மாறுதலாய் முடிந்தது. எஸ்தர் ராஜாதி காலத்துல அண்ணாள் குமுறி குமுறி அழுததுனால அவள் கேட்ட ஜெபம் பதில் மடியில் வந்து விழுந்துச்சு. நிறைய சொல்லுவாங்க. ஜெபம், ஜெபத்தினால கூடாது எதுவுமே இல்லை பிரதர். ஜெபம் அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்லுவாங்க. ஃபெய்த், இன்னொன்னு என்ன சொல்லுவாங்க? ஜெபம். ஆனா எனக்கு ஒரு ஆளை தெரியும். யார் தெரியும்? எனக்கு ஒரு மனுஷனை நான் அறிவேன். அந்த மனுஷன் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எந்த மனுஷன்? அந்த மனுஷன், நான் அறிந்திருக்கிற அந்த மனுஷன் யாருன்னு சொல்லிடுறேன். நான் பார்த்த ஒரு மனுஷன் இருக்கிறான். அந்த மனுஷன் என்ன சொல்றாருன்னா, சித்தம் சித்தம் சித்தம்னு சொல்றாரு. சித்தத்தையே போக்கஸ் பண்றாரு. விசுவாசத்தை போக்கஸ் பண்றது வேற, ஜெபத்தை போக்கஸ் பண்றது வேற, சித்தத்தை போக்கஸ் பண்றது வேற. எனக்கு பிடிச்ச அந்த மனுஷன் பேசும்போது அந்த மனுஷன் ஒரு சம்பவத்தை என்கிட்ட சொன்னாரு. எனக்கு அப்படியே டச்சிங்கா இருந்துச்சு. என்ன சொன்னார்னா, மார்க்கு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை வாசிப்போம். மார்க் 1:40. சீக்கிரம். அப்பொழுது குஷ்ட ரோகி ஒருவன் இயேசுவினிடத்தில் வந்து இயேசுவுக்கு முன்பாக முழங்கார் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான், ஜெபம் பண்ணினான். நல்லா கவனிங்க. இயேசுவை குறித்து இந்த குஷ்டரோகி கேள்விப்பட்டிருக்காரு. அதனால இயேசுவின் மேல விசுவாசம் அவருக்கு இருக்கு. இயேசுவின் மேல விசுவாசம் இருக்கு. ஆனா என்னை டச் பண்ணது என்னன்னா, அந்த மனுஷன் சொல்லும் போது என்னை டச் பண்ணது என்னன்னா, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். இவன் குஷ்டரோகியா இருந்தாலும் அவன் ஃபெய்த்தை போக்கஸ் பண்ணல, ஜெபத்தை போக்கஸ் பண்ணல. எதை போக்கஸ் பண்ணான்? சித்தத்தை போக்கஸ் பண்ணான். என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? சித்தத்தை போக்கஸ் பண்ணான். விசுவாசத்தை போக்கஸ் பண்ணான்னா, ஆண்டவரே செஞ்சாங்க, உங்களால முடியும், என்னை குணமாக்குங்க, நேரம் அப்படிதான் வருவான். சித்தத்தை போக்கஸ் பண்றான். உமக்கு சித்தமானால், உங்களால முடியும், உங்களுக்கு மனசு இருந்துச்சுன்னா என்னைய குணமாக்க உங்களால முடியும். ஆமென். சித்தத்தை போக்கஸ் பண்ணியிருக்கிறான். எனக்கு இன்னொரு ஆச்சரியம் இருக்கு. இயேசு கிறிஸ்து ஃபெய்த்தை போக்கஸ் பண்ணி தன்னுடைய ஊழிய காரியங்களை பேசினாலும், தன்னுடைய மரணம் நெருங்கும் போது சித்தத்தை போக்கஸ் பண்றாரு. எதை போக்கஸ் பண்ணாரு? சித்தத்தை போக்கஸ் பண்ணாரு. எப்படி சொல்றீங்க? பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி
செய்யும். ஆயிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி. ஃபெய்த்துன்னு பேசின அதே இயேசு கிறிஸ்து ஃபைனலா அவர் சொன்னது சித்தம். சித்தம் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. சித்தம். குஷ்டரோகி சித்தம். ஆமென். அப்ப முடிப்போம். ஒண்ணு வேணும்னு ஆசைப்பட்டு கண்டிப்பா கிடைக்கும்னு நாமளா விசுவாசிக்கிறதும், ஒண்ணு நடக்கணும்னு ஆசைப்பட்டு கண்டிப்பா நடக்குன்னு நாமளா விசுவாசிக்கிறதும் சரியான விசுவாசம் அல்ல. இப்படிதான் சொல்லி தர்றாங்க. நாமளா ஒண்ணு ஆசைப்படுறது, நாமளா ஒண்ணு நடக்கணும்னு நினைக்கிறது, இப்படி ஆசைப்பட்டுக்கிட்டு நினைச்சுக்கிட்டு பிரேயர்ல போய் மோதுறது. நடக்கும் நடக்கும், வானம் கிளியும், இது என் விசுவாசம். பூமி உருண்டு ஓடும், என் விசுவாசம். என்னது? என்ன டீச் பண்றீங்க? என்ன கத்துக் கொடுக்குறீங்க? இது சரியான விசுவாசம் அல்ல. நாமளா ஒண்ணு ஆசைப்பட்டுக்கிட்டு, நாமளா ஒண்ணு நடக்கும்னு நினைச்சுக்கிட்டு அதை விசுவாசிச்சு நமக்கு கிடைச்சிரும் நடக்கும்னு நினைக்கிறது சரியான விசுவாசம் அல்ல. ராங் ஃபெய்த். ஏன்னா ஃபெய்த்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்றவங்க இப்படி வாழ்றாங்க. ஃபெய்த் தான் பிரதர், ஃபெய்த் இருந்தா நடக்கும் பிரதர், வேற ஒன்னும் நீங்க கண்டுக்க வேணாம் பிரதர். ஃபெய்த், விசுவாசம் இருந்தா நடக்கும். இப்படி சொல்லி கொடுக்கும் போது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்ப விசுவாசிச்சா எல்லாம் கிடைக்கும் போலயே. விசுவாசி, பைக் வேணும் விசுவாசி, பிளைட் வேணும் விசுவாசி, கார் வேணும் விசுவாசி, இது வேணும் விசுவாசி, இப்படியே சொல்லி போயிட்டு இருக்கிறாங்க. இது சரியான விசுவாசம் அல்ல. நம்பர் 1, ஜெபத்தை ஃபோக்கஸ் பண்ணி பேசுறதுனால ஜனங்க இப்ப எந்த முடிக்கு வந்திருக்கிறாங்கன்னா, ஒண்ணு வேணும்னு ஆசைப்பட்டு அது வேணும்னு அவட்ட அடம் பிடிக்கிறதும், ஒண்ணு நடக்கணும்னு ஆசைப்பட்டு அது நடக்கணும்னு அவட்ட விடாப்படியா சாதிக்கிறதும் சரியான ஜெபம் அல்ல. ஏன் இப்படி ஜெபிக்கிறாங்க? அட்டம் பிடிக்கிறாங்க, புத்திவாதம் பண்றாங்க, சாதிக்கிறாங்க. பிரேயர்ல ஏன் கட்டி உருள்றாங்க? ஏன் பிரேயர்ல மல்லு கட்டுறாங்க? ஏன் பிரேயர்ல உருண்டு புரடுறாங்க? நம்ம உபதேசம் அவங்களை பாடாப்படுத்துது. ஜெபமே ஜெயம். ஜெபிங்க பிரதர், ஜெபிங்க சிஸ்டர், ஜெபமே ஜெயம் அப்படி சொன்னதுனால இவங்களா ஒண்ணு நினைச்சுக்கிட்டு ஆசைப்பட்டுக்கிட்டு ஒண்ணு மேல ஆசை வச்சுக்கிட்டு, எப்படியாவது ஆண்டவர் கம்பெனியில ஜாப், எப்படியாவது ஆண்டவர், எப்படியாவது அந்த 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 மகனை தருவீராக, எப்படியாவது இப்படியே போறாங்க. ஜெபத்தை ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இப்படி போறாங்க, ஃபெய்த்தை ஃபோக்கஸ் பண்ணிட்டு அப்படி போறாங்க. ரெண்டுமே தப்பான ஜெபம், தப்பான விசுவாசம். ஆமென். அப்ப எதியா சரியான விசுவாசம் அப்படி கேட்டீங்கன்னா, உங்களுக்கு சித்தமானால் கிடைக்கட்டும், நடக்கட்டும் ஆண்டவரே, எனக்கு கார் வேணும்ன்ற ஆசை, உங்களால தர முடியும் நான் விசுவாசிக்கிறேன். ஆனா உங்களுக்கு சித்தம் இருக்கா என்ன இளவுன்னு எனக்கு தெரியாது. அதான் எனக்கு தெரியாது ஆண்டவரே. ஆனா உங்களால முடியும்னு எனக்கு தெரியும், உங்களால தர முடியுங்கிறது எனக்கு தெரியும், எனக்கு ஆசை இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இப்ப என்ன வேணும்னா, சித்தம் இருக்கா இல்லையா, மனசு இருக்கா இல்லையா, அதுதான் இப்ப எனக்கு வேணும். உங்களுக்கு மனசு இருந்தா எனக்கு கார் வாங்கி கொடுங்க, உங்களுக்கு மனசு இருந்தா ஒரு வீடை கட்டி கொடுங்க, உங்களுக்கு மனசு இருந்தா எங்களை நல்லா வச்சுக்குங்க, உங்களுக்கு மனசு இருந்தா எங்களை ஆசீர்வாதமா வச்சுக்குங்க, உங்களுக்கு மனசு இருந்தா கிடைக்கட்டும், நடக்கட்டும். இதான் சித்தத்தை ஃபோக்கஸ் பண்ற வாழ்க்கை. இந்த விசுவாசம் தான் சரியான விசுவாசம். நீங்களாம் ஒண்ணு ஆசைப்பட்டுக்கிட்டு நினைச்சுக்கிட்டு ஜெபத்துல அவர்கிட்ட போராடுறதை விட்டுட்டு, ஜெபத்துல உங்க விஷயங்களை சொல்லிட்டு, ஆண்டவரே நான் சொல்லிட்டேன், உங்களுக்கு சித்தம்னா செய்யுங்க அப்படின்னு விசுவாசம் இருந்தாலும், நம்மகிட்ட பிரேயர் இருந்தாலும், சித்தத்துல முடிச்சிட்டீங்கன்னா சரியான விசுவாசம், சரியான ஜெபம். இதுல முடிக்கணும். ஜெபத்துல ஆரம்பிச்சு ஜெபத்திலே முடிச்சிடக்கூடாது, ஃபெய்த்ல தொடங்கி ஃபெய்த்ல முடிச்சிடக்கூடாது, தப்பு. ஃபெய்த்ல தொடங்கி சித்தத்துல முடிக்கணும். ஜெபத்தை ஃபோக்கஸ் பண்ணி ஜெபத்துல இறங்கி சித்தத்துல முடிக்கணும். இயேசு கிறிஸ்து ஜெபத்தை தொடங்கினாரு, சித்தத்துல முடிச்சாரு. பிரேயரை முடிச்சாரா இல்லையா? சித்தத்துல முடிச்சாரு. இதுதான் சரியான ஃபெய்த், சரியான பிரேயர்.
ஜெபிக்க வேணான்னு சொல்லல, விசுவாசம் வேணான்னு சொல்லல. ஆனா சித்தத்தை காட்டிலும் விசுவாசம் தேவைப்படாது, தேவையில்லை, அது உங்களை அழிச்சிடும். எதை காட்டிலும்? சித்தத்தை காட்டிலும் விசுவாசம் இருக்கிறது பேராபத்து. சித்தத்தை மிஞ்சி ஜெபம் இருக்கிறது பயங்கர ஆபத்து. உங்களை கொன்றும், சித்திரவதை பண்ணும், ஆண்டவர் மேல சந்தேகத்தை கொண்டு வரும். நீங்களும் அவனை ஆசைப்பட்டு அடம் பிடிச்சுக்கிட்டு அவர் வாக்கிய பண்ண மாட்டாரு. எத்தனை தடவை ஜெபிக்கிறது, காது இருக்கா, கண்ணு இருக்கா, இப்படிதான் வரும். சித்தத்துக்குள்ள வாங்க. ஆமேன். அப்ப ஃபெய்த்தை ஃபோக்கஸ் பண்றது வேற, பிரேயரை ஃபோக்கஸ் பண்றது வேற, சித்தத்தை ஃபோக்கஸ் பண்றது வேற. மூணுமே தனித்தனி குரூப். எனக்கு அந்த மனுஷனை அறிவேன் இல்லையா, அவன்தான் இதெல்லாம் சொல்லி கொடுத்தான். அந்த மனுஷன் சொன்னது சரிதானா? சித்தத்தை ஃபோக்கஸ் பண்ணு, சித்தத்தை ஃபோக்கஸ் பண்ணுன்னு. அதனால எப்படி முடிக்கணும்? எதுல முடிக்க போறீங்க? நானும் முடிக்க போறேன். எதுல முடிக்க போறோம்? சித்தத்துல வந்து முடிக்கிறீங்களான்னு கவனிங்க. சித்தத்துல முடிக்கிறோமா இல்லையாங்கிறதுக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம்? எல்லாம் பேசி முடிச்சுட்டு இயேசு கிறிஸ்துவனுடைய இதெல்லாம் கொட்டுறாரு. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் ஆண்டவரே, ஆகிலும் வச்சார் பாருங்க, உங்களுடைய சித்தத்தின்படி. இதான் இதான் சித்தத்துல முடிக்கிற எந்த விசுவாசமும் ஜெபமும் தோத்தே போகாது, ஜெயிச்சிரும். ஆமேன். சித்தத்துல முடிக்காத எந்த விசுவாசமும் ஜெபமும் உங்களை கொன்னே ஓட்டும். ஆமேன் சொல்லுங்க.